ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது கத்திரிக்காய் புலாவுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் புலாவா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு வைங்களா? ஆமாங்க, கத்திரிக்காயில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த புலாவ் செய்யறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. மொத்தமே ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் 1 மணி நேரம் இருந்தால் போதும். அருமையாக செய்யலாங்க. கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே கத்திரிக்காவை அதிகம் சாப்பிட்ணும். வாரத்துக்கு ஒரு தரமாவது சாப்பிட்ணும். ஏன்னா அதில் நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் அம்மையும் வாக்காது. கத்திரிக்காய் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது கத்திரிக்காய் ரொம்ப ஹெல்த்துக்கு அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அம்மை வாக்குறத தடுக்கும். அதனால எல்லாருமே இந்த கத்திரிக்காய் புலாவை செஞ்சு பார்ப்பீங்க. ரொம்ப ஈஸியான இந்த புலாவை டக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். என்னடா இன்னைக்கு என்னமோ அரிசி, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளின்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எப்போவும் நம்ம செய்கிறது ரசம், பொரியல், சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயாவது புலாவ் வெரைட்டிஸ் நம்ம செய்யறது உண்டு. ஆனால் கத்திரிக்காய் புலாவ்ஸ் நீங்கள் செஞ்சதுண்டா? இன்னைக்கு நாம் அதை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நல்ல பிஞ்சு பிஞ்சு கத்திரிக்காய். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 300 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா ஏதாவது பூச்சி கீச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 3 தக்காளி பிளான்ச்சிங் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போது பாருங்க, 300 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுட்டு இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நாம தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆரம்பிக்க கூடாது. கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு, அதாவது 3 தரம் கழுவிட்டு தெளிவாக தண்ணி வந்த அப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வரணும். ஏன்னா பிகினர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம எப்படியும் மறுபடியும் கழுவிக்கலாம், வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தண்ணியை ஊற்றி வச்சுடுவாங்க. இப்படி தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாம செய்யும் போது கழுவினோம் அப்படின்னா அரிசி நுணுங்கி போயிடும், உடஞ்சி போயிடும். அதனால நம்ம எப்பவுமே எந்த சமையலுக்கானாலும் சரி அரிசி எடுத்ததுமே கழுவி வச்சிடணும். அதுவும் இல்லாமல் அரிசி நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசம், வண்டு விழாமல் இருக்கணுங்கிறதுக்கோசம் அதில் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்படியே தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் ரைஸ்குள்ளே போயிடும். அதனால நம்ம உடம்புக்கு கெடுதல். இதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது தெரியாது, அதுக்கோசம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 4 நாள் முன்னாடி கூட ஒருத்தங்க சொன்னாங்க, இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறது எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோ நம்மளது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கு அதாவது இது கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் இது ஊறும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வெங்காயம் சாப் பண்ணிக்கலாம், பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். நம்ம கிடுகிடுன்னு ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 15 மினிட்ஸில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ பிளான்ச்சிங் பண்ணி வச்சுட்டேன். அதே போல் ஆனியன் சாப் பண்ணியாச்சு, கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நான் இதில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன், அதோட கொஞ்சம் ஆயில், இந்த அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டிருக்கேன். இப்போ இது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுமே பாருங்கள், ஒரு ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி, லவங்கம் 4, மராட்டி மொக்கு, பட்டை 2 துண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணி இப்போ இதை மிக்சிக்கு எடுத்துக்கணும். 1 நிமிஷம் அனல் கம்மி வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. லவங்கம் பட்டுன்னு வெடிக்கும், அதனால அனல் கம்மியாக வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மிக்சிக்கு எடுத்துட்டேன். இதே மிக்சியில் இங்கே சூட ஆறட்டும். இந்த டைமில் கொஞ்சம் முந்திரி, இது ஆப்ஷனல், நம்ம விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும். இப்போ இது பொன்னிறமாக மாறினதுமே இந்த சாப் பண்ண வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் நல்ல பெருசாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படின்னா 3ஓ 4ஓ எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரைஸுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் இருந்தது அப்படின்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது அனல் கம்மியாக போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்குற நேரத்தில் நாம் 2 விஷயங்களை இப்போ செய்ய போகிறோம். இது நம்ம கொஞ்சம் அனல் கம்மி வச்சு மூடி வச்சு வதக்கலாம். இப்படி வதக்கும் போது புலாவோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அனல் கம்மி வச்சு நம்ம இதை மூடி வச்சு வதக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பாருங்கள், இந்த டொமேட்டோவை பிளான்ச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை பிளான்ச்சிங் பண்ணிக்கணும். அதே போல் இந்த மிக்சியில் சில பொருட்கள் போட்டு நாம் ரன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் இந்த வறுத்த கரம் மசாலா ஐட்டம் எடுத்துருக்கேன்னா அதோட இஞ்சியும் பூண்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சியை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம்.
இப்போது இஞ்சியை இதில் கட் பண்ணி போட்ட அப்புறம் பச்சை மிளகாய் 2, இது வந்து நல்லா காரமாக இருக்குது, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இது 2யும் இதுலேயே போட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சொயன் வதங்குறது, கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வதக்கும் போது நல்ல ஒரு சூப்பரான அரோமா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மற்ற பொருட்கள் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு கரம் மசாலா ஐட்டம் இதெல்லாம் இதில் போட்டுருங்க. இப்போது இது மாதிரி நம்ம கரம் மசாலா யூஸ் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு மேலே மசாலாஸ் எதுவும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் சாப்பிடும்போதும் அப்பப்போ நமக்கு இடைஞ்சலாக வராது. அது ஒரு முக்கியமான காரியம். பாருங்க, இப்போ இது வதக்குங்க, அப்படி எப்படி இருக்கும் தெரியுமா? வீடே மணக்கும், வீதியே மணக்கும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி நம்ம வதக்கும் போது. அதே போல் கலர் கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர் சூப்பராக இருக்கும். அரோமா அப்படியே எப்படா முடியும்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணுவீங்க, அது மாதிரி இருக்கும். இப்போது நம்ம தக்காளி பிளான்ச்சிங் பண்ணிக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பிளான்ச்சிங் பண்ணும்போது தோல் எடுத்துகிட்டு இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு பிளான்ச்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்குன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு கிளாஸ் இதுக்கு வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போது இதில் வந்து நான் தக்காளி பிளான்ச்சிங் பண்ண ஜூஸை ஊற்றுறேன். இப்போ நான் வந்து பெருசாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நிறுத்திடுறேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல் தோணுது. பெருசாக இருக்கிறதால நான் கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். இப்போது இதில் இப்போ இந்த பிரியாணி, அதாவது இந்த பிரிஞ்சால் புலாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இதை போட்டுட்டு இதில் கொஞ்சம் தனியாத்தூள் இதுவும் கொஞ்சம் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதோட இப்போ 2 பச்சை மிளகாய் நாம் இதில் போட்டிருக்கோம். அதனால் இது காரமாகவும் இருக்கிறதால வரமிளகாத்தூள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக போடுறேன். இது காரம் ஜாஸ்தியாக இருக்குது, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்கிறதால நல்லா காரமாக இருக்குது. இப்போது இது 1 நிமிஷம் கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. அதனால் இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இதில் இருக்கிற அந்த அரோமா வந்து அந்த பச்சை வாசனை முதல்ல கொஞ்சம் போகணும். இப்போது இது 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா வாசனை கும்முன்னு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வந்து இது மாதிரி கொத்தாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து கட் பண்ணாமல் இந்த பக்கத்துலேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் அப்படியே போட்டு வதக்க போகிறோம். இதை வந்து தனியாக பாயில் பண்ண போகிறதில்ல. அதனால கத்திரிக்காய் வதங்காமல் போயிடும். வேகாமல் போயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதே போல் நம்ம கட் பண்ணும்போது அப்படியே செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை நம்ம இதை ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ஒரே ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கலாம். பாருங்க, இது மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே வந்து அந்த மசாலாஸ் எல்லாம் இதில் மூழ்கிற மாதிரி செஞ்சு அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், இன்னும் கம்மியாக இருந்தால் கூட போதும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். அனல் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இது மூடி வைக்கலாம். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், கத்திரிக்காயோட கலர் எல்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போது இதுக்கு தண்ணி விட்டுடலாம் நம்ம. இப்போ அந்த மிக்சியில் தக்காளி ரன் பண்ண இல்லைங்களா, அதுலேயே தண்ணி அளந்துருக்கேன். இப்போ நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதில் வந்து 1க்கு 2 அளவு எடுத்திருக்கேன் தண்ணி. இப்போ அனல் சேர்த்துக்கலாம். அனல் சேர்த்திட்டு இந்த டைமில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா சில வீடுங்களில் தயிர் விரும்புவாங்க, சிலர் விரும்ப மாட்டாங்க. நான் தயிர் போடல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உப்பும் போட்டுட்டதால இது கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தலக்கு விளக்குன்னு கொதிக்குது. இது மாதிரி கொதி வந்தப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். லைட்டாக கொதி வர்றதுக்கு முன்னாடி அரிசி சேர்க்காதீங்க. நான் அனல் கொஞ்சம் இப்போ கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரைஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். நிதானமாக ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. அரிசி உடையக்கூடாது, அது மாதிரி நிதானமாக. இப்போ இது கொதி வரணும், நல்லா கொதி. அனல் ஜாஸ்தி போட்டு
கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ இதில் கரண்டி நெய் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ லேசாக கொதி வருதுங்களா, நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை விட அதிகமாக கொதிக்கக்கூடாது. அதனால இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அனல் நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சுடுங்க. இதை மூடி வச்சுட்டு கரெக்டாக 20 நிமிஷம், நான் வந்து 20 நிமிஷம் மொத்த டைம் கொடுப்பேன். ஆனால் 15 நிமிஷம் கழித்து ஒரு தடவை திறந்து பார்ப்பேன். அப்படி திறந்து பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் அப்படின்னா சேர்க்கலாம். அதே போல் தண்ணி பத்தலைனாலும் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ நாம் இது கரெக்டாக 20 மினிட்ஸ் டைம் பார்த்துக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போது. அரோமா அப்படியே எப்படி இருக்குது தெரியுங்களா. இப்போது நம்ம இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 15 மினிட்ஸ்க்கு இது நல்லா வெந்திருக்கு. ஆனாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருக்குது. மசாலா வாசனை, டேஸ்ட், அந்த டொமேட்டோட டேஸ்ட் கூட கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து உப்பு மட்டும்தான் பத்தலை. உப்பு வந்து கொஞ்சோண்டு பத்தலை. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னாலும் போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ நான் இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா கரெக்டாக இருக்கு. இதை வந்து இன்னொரு லேசாக தண்ணி மட்டும் தெளித்து விட போகிறேன். இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு, மனசு ஒப்ப மாட்டேங்குது. இப்போ இதை கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு மேலே தண்ணி தெளித்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் லைட்டாக பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த தக்காளி ஜூஸ் நிறுத்தினது பக்காவாக இருக்கு. இப்போ பாருங்க, சொயங்குது தண்ணி. அதாவது சாதம் வந்து வெந்திருக்கு, ஆனாலும் கொஞ்சம் வெந்தா நல்லா இருக்கும். பாருங்க, பார்த்தீங்களா, இப்படி இருக்கு இல்லைங்களா. இது வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டோம்னா. இப்போ இது வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் இப்படியே மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதை அடுத்த 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து உடனே கரண்டி போட்டு கலராதீங்க. கலராமல் இதை அப்படியே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது பிரிஞ்சால் ரைஸ் ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கிளறும் போது அரிசி நின்றா உடையாது, கரெக்டாக இருக்கும். நிதானமாக நம்ம கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், கீழேருந்து மேலே வரைக்கும் எடுத்து விடலாம். இப்போ நம்ம குக்கரில் இதே போல் வேணாலும் செய்யலாம். குக்கரில் வந்து நம்ம அது கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வெயிட் போட மாட்டேன். வெயிட் போடாமல் ஸ்டீம் வந்ததுமே அனல் கம்மி பண்ணிவிட்டு அதை 15 நிமிஷம் இதே போல் மூடி வைப்பேன். அதாவது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சின்ன டம்ளர், அந்த நாசிலில் சின்ன டம்ளர் போட்டு மூடி வச்சிடுவேன். அப்போ உங்களுக்கு ரைஸ் வந்து இதே மாதிரி பொலான்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு சவுண்ட் வரணும்னு இல்லை, இதே போல் நம்ம செஞ்சுக்கலாம். கத்திரிக்காயும் நல்லா அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கமங்குது. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே நம்ம பரிமாறலாம். சுட சுட கத்திரிக்காய் புலாவ் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. நார்மலாக வெஜிடபிள்ஸ் போட்டு காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அது மாதிரி காயெல்லாமா போடுவோம். ஆனால் கத்திரிக்காயில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அருமையான இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.